ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். நம்ம 2025 இயர் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இட் இஸ் த டைம் வென் வி வில் பி டூயிங் நம்மளோட ரீகேப் எல்லாத்தையும் நம்ம போட ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக வில் ஸ்டார்ட் வித் 2025 பெஸ்ட் ஓடிஐ 11 ஓடிஐலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். போன வருஷம் 120 மேட்சஸ் நடந்திருக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்திருக்கு. மெயினாக பார்த்தா மெயினானதுன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்திருக்கு. நிறைய பைலேட்டரல் நடந்திருக்கு. ஸோ இதில் நம்ம நம்மளோட பெஸ்ட் 11 கம்ப்ளீட் எல்லா இன்க்ளூடிங் ஆல் த கண்ட்ரிஸ் சேர்த்து ஒரு பெஸ்ட் 11 நாங்கள் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ்னா 5 பவுலர், ஒரு விக்கெட் கீப்பர், அப்புறம் பிளேயர்ஸ் ஹூ ஆர் பர்ஃபார்ம் அக்ராஸ் எல்லா இடத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நாங்கள் எங்களோட 11 செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதுதான் எங்களோட க்ரைட்டீரியா. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். பாலா, உன்னோட பிளேயிங் 11 என்ன அண்ட் நோட்டபிள் மிஸ்ஸஸ் எது? ஷோர் ஷோர். ஸோ என்னோட 11 பார்த்தா இது வந்து பேஸ்ட் ஆன் என்னோட 11 என்னோட 2025 கேலண்டர் இயர் பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன் 11. ஸோ என்னோட ஓப்பனர்னு பார்த்தா ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா இஸ் மோஸ்ட் ரன் ஸ்கோர்ட் இந்த இதில். அதாவது 14 இன்னிங்ஸில் 650 ரன்ஸ் வித் 50 ஆவரேஜ், 100 ஸ்ட்ரைக் ரேட், 200 4 50s அடிச்சிருக்காரு இந்த வருஷத்தில். ஸோ இவரை நான் பிக் பண்ணதுக்கு மெயின் காரணம் பார்த்தா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் க்ரூஷியல் மேட்ச்சில் இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 76 ரன்ஸ் வித் 83 பால்ஸ் க்ரூஷியலாக அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஸ்திரேலியாவில் அடிலைட்டில் செகண்ட் ஒன் டே டஃப் கண்டிஷன்ஸில் இவர் பெர்ஃபார்ம் பண்ணார், 73 ரன்ஸ். தென் சிட்னியில் அவரோட இதை காமிச்சிட்டார், 121 ரன்ஸ் அடிச்சு. தென் வி ஹவ் சீன் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் என்ன மாதிரி பண்ணியிருந்தாருன்னு ஒரு கப்பல் ஆஃப் 50s அடிச்சிருந்தாரு, 57 75ன்னு. தென் இயர் ரன் ஸ்டார்டிங்கில் இங்கிலாண்டோட ஒரு 100 அடிச்சிருந்தாரு. ஸோ அதனால மை ஃபர்ஸ்ட் பிக் டைரக்ட்லி ரோஹித் சர்மா. இட்ஸ் ஈஸி பிக் ஃபார் எவ்ரி ஒன் என்னை பொறுத்த வரையும். அண்ட் செகண்ட் பிக் ஐ பிக்டு ரச்சின் ரவீந்திரா, ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். அண்ட் ரச்சின் ரவீந்திரா பர்டிகுலர்லி இந்த இயர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆன் 14 இன்னிங்ஸில் 604 ரன்ஸ் வித் 107 ஸ்ட்ரைக் ரேட், 200 ஒரு 350s அடிச்சிருக்காரு இந்த இதில். அவர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அவர் 100, பங்களாதேஷோட ஒரு 100. அண்ட் நம்மளோட ஃபைனல் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல்லையும் ஒரு குக்காக ஒரு 37 ரன்ஸ் 29 பால்ஸில் அடிச்சிருந்தாரு. தென் கப்புள் ஆஃப் 50s இன் இங்கிலாந்து சீரீஸ்லையும் அடிச்சிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்லையும் ஒரு 50 ஸ்கோர் பண்ணியிருந்தார். அவர் 40s 50s அந்த மாதிரி நிறையா பெர்ஃபார்ம் பண்ணார். ஸ்ரீலங்காவோட ஒரு 45, ஒரு 79 ஏர்லியர் கேலண்டர் இயரில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஈவன் ஆண்டி இன் இஃப் மேட்சஸ் ஏஷியன் கண்டினென்ட் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸில் நடந்துச்சுன்னா பவுலிங்லையும் இது பண்ணியிருக்காரு. நம்ம பார்த்தோம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலில் நம்மளோட ஒரு 10 ஓவர் போட்டு 1 விக்கெட் 47 கண்டிஷன்ஸ் ஆஃபர்ஸ் பண்ண ஸ்பின்னுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு 1 for 20 ஒரு 7 ஓவர்ஸ் போட்டு. ஸோ ஆண்டி இன் பவுலிங் ஆல்சோ இன் கண்டிஷன்ஸ் ஃபேவர் இன் ஏஷியன் கண்டிஷன்ஸை பொறுத்தவரை. ஆமாம். தென் கிங் கோலி நம்பர் 3, 13 innings 651 runs 65 average, 96 ஸ்ட்ரைக் ரேட்டு, 300 4 50s இந்த இதில். அவரும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பார்த்தா பாகிஸ்தானோட ஒரு 100, ஆஸ்திரேலியாவோட செமிஃபைனலில் ஒரு 84 அடிச்சிருந்தாரு. தென் ஆஸ்திரேலியாவில் ரோக்கோ நம்ம பார்த்தோம் சிட்னியில், ரோஹித் 100 அடிச்சார்னா இவர் ஒரு 74 அடிச்சிருந்தாரு. தென் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் பீஸ்ட் மோட் வந்துட்டாரு, 3 செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஆமா, அன்பார்ச்சுனேட்டா லாஸ்ட் ஓடிஐல 65 ரன்ஸ். ஸோ ஈஸிலி அவரை நம்பர் 3 பொசிஷன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 பொசிஷன் டவுன் ஜோ ரூட் 3-4 ஆடி இருக்காரு. ஸோ அதனால ஜோ ரூட், ஏன்னா ஈ வாஸ் லீடிங் ரன் ஸ்கோரர் இன் திஸ் பர்டிகுலர் ஓடிஐ கேலண்டர் இயர்ல. அவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரர். 808 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 15 இன்னிங்ஸ்ல வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 57.7, 95 ஸ்ட்ரைக் ரேட்டு, 300 4 50s அடிச்சிருக்காரு. அவரும் நம்மளோட இந்தியாவில் ஸ்டார்டிங் சீரீஸ்ல ஒரு 69 ரன்ஸ் அடிச்சாரு. அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட ஒரு 68, தென் ஆப்கானிஸ்தானோட ஒரு 100 அடிச்சிருந்தாரு. பட் அவங்க டீம் சரியா பண்ணல, பட் இவர் டீசெண்டா பண்ணியிருந்தார். அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட சூப்பரா ஆடி இருக்காரு, 57 166 44. சவுத் ஆப்பிரிக்காவோட சூப்பரா ஆடினார், 61 ஒரு 100. ஸோ இந்த இயர் அவர் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் மாதிரி பிளேயர் வெரி டஃப் டு வெளியில உட்கார வைக்கிறதுக்கு. அதனால தான் நம்பர் லைக் மெஜாரிட்டி ரன்ஸ் அவர் நம்பர் 3ல அடிச்சிருந்தா கூட நம்பர் 4லயும் அவர் ஆடி இருக்காரு. அதுலயும் கிடைச்ச சான்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவர் நம்பர் 4 பண்ணியிருக்கேன். நம்பர் 5 வெரி டிஃபிகல்ட் டு பிக்.
ஏன்னா ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 3 இதுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் நான் ஐ சூஸ் ஸ்ரேயஸ் ஐயர். பட் ஒன்லி ரீசன் என்னன்னா அவரோட நிறைய ரன்ஸ் அடிச்சவங்க இருக்காங்க. ஒரே ரீசன் வந்து பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர் 10 இன்னிங்ஸ் 496 ரன்ஸ், 50 ஆவரேஜ், 90 ஸ்ட்ரைக் ரேட்டு, 5 50s அடிச்சிருக்காரு. என்ன இவர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம இங்கிலாந்து சீரிஸ் ஃபர்ஸ்ட் இந்த கேலண்டர் இயர்ல ஸ்டார்ட் ஆனது இங்கிலாந்து சீரிஸ்ல ஒரு 59, 44, 78 எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தென் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பாகிஸ்தானோட ஒரு 50, நியூசிலாண்டோட ஒரு 79, ஆஸ்திரேலியாவோட ஒரு 45, அகெயின் நியூசிலாண்டோட ஃபைனலில் ஒரு குரூஷியல் 48. ரோஹித் சர்மா போனதுக்கப்புறம் இவர் ஸ்டெடியா நின்று பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாரு, அங்கே ஒரு 48 ரன்ஸ். தென் ஆஸ்திரேலியாவில் போகும்போது கூட அந்த அவர் கை அடிலேட் மேட்ச்ல 61 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ரோஹித் சர்மாவோட குரூஷியல் சுச்சுவேஷன்ல அவர் பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தாரு. ஸோ கரெக்ட், ஈ பெர்ஃபார்ம்டு ஆல் த கண்டிஷன்ஸ், எல்லா கண்டிஷன்ஸ்லையும் சான்ஸ் கிடைச்சதில்ல, சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நான் என்னைய பொறுத்தவரையும் அனதர் ஒன் பர்சன் அன்ஃபார்ச்சுனேட் மிஸ்ன்னு பார்த்தா டேரல் மிச்சல். அவர் சூப்பர் ஃபார்ம் இந்த இயரில் 761 ரன்ஸ், 54 ஆவரேஜ், 86 ஸ்ட்ரைக் ரேட்டில் இருக்காரு. ஆனால் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து டேரல் மிச்சலை அக்காமடேட் பண்ண முடியல அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா எனக்கு ஒரு விக்கெட் கீப்பர் தேவை. அதனால விக்கெட் கீப்பர் தேவைனால மேத்யூ பிரிட்ஸ்கி எக்ஸலண்ட் ஃபைண்டு இந்த இயரில். சூப்பர் இது 12 இன்னிங்ஸில் 706 ரன்ஸு, 97 ஸ்ட்ரைக் ரேட்டு, 650 ஒரு 100. அவர் வந்து நியூசிலாண்டோட ஒரு 150, பாகிஸ்தானோட ஒரு 83 ஒரு 40, ஆஸ்திரேலியாவோட ஒரு 57 88, இங்கிலாண்டோட 85, நம்ம இந்தியா சீரீஸில் ஒரு 72 68 25. ஸோ கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு மேத்யூ பிரிட்ஸ்கி. அண்ட் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் இவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரர் விக்கெட் கீப்பர் பேட்டரில் பொறுத்தவரையும். ஸோ அதனால ஐ பிக் டீம் இந்த பொசிஷனுக்கும் சூட்டபுளாக இருப்பார். ஸோ அதனால மேத்யூ பிரிட்ஸ்கி அண்ட் நம்பர் 6. நம்பர் 7 ஆல்ரவுண்டர் இந்தியா ஓடிஐ 2025ல இவர் தான் நம்பர் 1, அஸ்முத்துல்லா ஒமர்சாய். ஸோ அவர் வந்து ஒமர்சாயை பொறுத்தவரையும் பேட்டிங்ல 6 இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு இந்த வருஷம், 6 இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு. பட் ஆனால் இ பெர்ஃபார்ம்டு வெல், கிடைச்ச சான்சஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. 186 ரன்ஸ் வித் 32 ஆவரேஜ், அண்டர் ஸ்ட்ரைக் ரேட்டு. பவுலிங்ல 6 இன்னிங்ஸ்ல 14 விக்கெட்டு, அதில் ஒரு 5-4 வேற அகெயின்ஸ்ட் இங்கிலாண்டோட 5-4 58. பிளஸ் அவரோட பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு, 18 ஸ்ட்ரைக் ரேட்டு, 5.3 எக்கானமி. எனக்கு இவர் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா காம்பினேஷனுக்கு யூஸ் ஆகுது. இவரை வந்து நான் பவர் பிளே பவுலிங்கும் யூஸ் பண்ண முடியும் ஒமர்சாயை பொறுத்தவரையும். அண்ட் இவர் கீயா வந்து பேட்டிங்லயும் பண்ணியிருக்காரு. இங்கிலாண்டோட ஒரு 5-4 41 ரன்ஸ், ஆஸ்திரேலியாவோட ஒரு 1 விக்கெட் 40 ரன்ஸ், 67 ஆஃப் 63 பால்ஸ். ஸோ பங்களாதேஷ் சீரீஸும் நல்லா பண்ணியிருக்காரு இவரை பொறுத்தவரையும். தென் என்னோட ஐ ஹாவ் இது மிச்சல் சாண்ட்னரா இல்லை அக்சர் பட்டேலான்னு யோசிச்சேன். பட் ஐ பிக்டு மிச்சல் சாண்ட்னர் பிகாஸ் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அண்ட் பவுலிங்ல இஸ் ஹெட் ஆஃப் அக்சர் பட்டேல். எனக்கு பேட்டர் இருக்காங்க, இவரும் பேட்டிங்லயும் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. பட் இவரோட பவுலிங் பார்த்தா 17 இன்னிங்ஸில் 25 விக்கெட்ஸு வித் 4.5 எக்கானமி, 26 ஆவரேஜ். ஸோ கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்மளோட இந்தியாவோடையும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் குரூஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார், ஸ்ரீலங்காவோட விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ கன்சிஸ்டண்டாக மேட்ச் எல்லா மேட்சும் ரிலையபிளாக இருக்கலாம் இவரை பொறுத்தவரையும். அதனால மிச்சல் சாண்ட்னர் எடுத்தேன் ஓவர் அக்சர் பட்டேல். பேட்டிங்லயும் ஒரு 210 ரன்ஸ் வித் 116 ஸ்ட்ரைக் ரேட். ஒரு நம்பர் 8 பேட்ஸ்மேனுக்கு இது போதும். 27 ஆவரேஜ், 116 ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது. ஐ ஹாவ் எ டீப் பேட்டிங் லைன் அப் ஆல்சோ அந்த இதில். தென் நம்பர் 9 வந்து ஆடில் ரஷீத் பொறுத்தவரையும் 15 இன்னிங்ஸ் அவர் வந்து செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், 30 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 4-for-63 நிறைய 4-4s எடுத்திருக்காரு, 24 ஸ்ட்ரைக் ரேட்டு, 23 bowling ஆவரேஜ், 5.8 எக்கானமி. ஸோ அவரும் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னோட 2 ஃபேஸ் பவுலர் பார்த்தா மேட் ஹென்ரி இந்த வருஷம் இஸ் அ லீடிங் விக்கெட் டேக்கர். 13 இன்னிங்ஸ்ல 31 விக்கெட்ஸ், தென் 21 ஸ்ட்ரைக் ரேட், 18.58 பவுலிங் ஆவரேஜ், 5.1 எக்கானமி. அது அண்ட் 5-for-42 வந்து நம்மளோட தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் எடுத்தாரு இந்தியாவோட. ஸ்ரீலங்காவோட 2 4-4 எடுத்தாரு, பாகிஸ்தானோட ஒரு 3-4 ஒரு 2-4 எடுத்திருந்தாரு, சவுத் ஆப்பிரிக்காவோட 2 2-4, இப்போ வெஸ்ட் இண்டீஸோட ஒரு 4-4. ஸோ கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த இயர் மேட் ஹென்ரி. தென் ஒன் மோர் பிளேயர் ஜேக்கப் டஃபி, சென்சேஷனல் இயர் ஜேக்கப் டஃபிக்கும்.
ஏன்னா எனக்கு ஒரு டெத் பவுலிங்லேயே இவர் ரொம்ப வைட்டலாக இருப்பார் ஜேக்கப் டஃபியை பொறுத்தவரையும். ஸோ அதனால் 11 இன்னிங்ஸ் 21 விக்கெட்ஸ், தென் 5.4 எக்கானமி, 23 ஸ்ட்ரைக் ரேட், 21 ஆவரேஜ், கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இவரும். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 பொறுத்த வரையும். ஸோ நோட்டபிள் மிஸ்ன்னு பார்த்தா டேரல் மிச்சல், குல்தீப் ஐ பிக்டு அடில் ரஷீத் ஓவர் குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவும் டீசெண்டாக பண்ணியிருக்காரு, 19 விக்கெட்ஸு. ஐ பிக்டு ஜேக்கப் டஃபி ஓவர் அர்ஷித் ராணா. அர்ஷித் ராணாவும் ஒரு 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஈவன் அவிஷ்கா பெர்னாண்டாவும் ஆல்சோ விக்கெட்ஸ் 23 எடுத்திருக்காரு. பட் ஐ பிக்டு ஜேக்கப் டஃபி ஃபார் த டெத் ஓவர்ஸ்ல. அஷிதா பெர்னாண்டோ சொல்றல. ஆமா, அசிதா பெர்னாண்டா வந்து ஐ பிக்டு இவரை பிக் பண்ணியிருக்கேன், ஜேக்கப் டஃபியை பிக்கப் பண்ணியிருக்கேன் ஓவர் அசிதா பெர்னாண்டா. ஏன்னா டெத் பவுலிங்காக. ஈவன் நாதன் ஸ்மித்தும் நல்லா பண்ணியிருக்காரு, 17 விக்கெட்ஸு. என்னன்னா பிக் நேம்ஸ் நிறைய பிளேயர்ஸ் வந்து நிறைய மேட்சஸ் நடக்கல. அடிக் பாண்டியாவா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து நிறைய மேட்சஸ் ஆடல. ஈவன் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஸ்டார்க்கு, அசில்வுட்டு. ஸோ எசல்வுட் வந்து நம்மளோட சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அதிகமாக மேட்சஸ் ஆடல, அதனால அவரெல்லாம் பிக் பண்ண முடியல. இது என்னோட 11 நான் திருப்பி சொல்லிடுறேன். ரோஹித் சர்மா, ரச்சின் ரவீந்திரா, விராட் கோலி, ஜோ ரூட், ஸ்ரேயஸ் ஐயர், மேத்யூ பிரிட்ஸ்கே, அசமத்துல்லா ஒமர்சாய், மிச்சல் சாண்ட்னர், ஆடில் ரஷீத், மேட் ஹென்ரி, ஜேக்கப் டஃபி. எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவர் என்ன ரச்சின் ரவீந்திராவையும் யூஸ் பண்ணிப்பேன் போலிங்க்கு. நல்ல செம்ம 11, சூப்பர் 11, நிஜமாலுமே செம்ம 11 தான். ஐ திங்க் வந்து எந்த பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். 11 சொல்லு. அதான் நான் சொல்றேன் பாரு, அதுதான். ரோஹித் சர்மா, ரச்சின் ரவீந்திரா, ஓகேவா, விராட் கோலி, ஜோ ரூட், இதே தான் என்னோட டாப் 4. நான் வந்து 5ல வந்து 2 ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தேன். ஒன்னு கன்சிஸ்டன்சி வைஸ் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், அது நீ சொல்லிட்ட. பட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் வைஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, மோர் ரன்ஸ் ஸ்கோர்டுன்னு பார்த்தா சல்மான் ஆகா வந்து பாகிஸ்தான் பிளேயர், அவர் நிறைய அடிச்சிருக்காரு. ஆனால் கன்சிஸ்டன்சி இல்லை. ஸோ நம்ம கன்சிஸ்டன்சி முக்கியமா ரன்ஸ் முக்கியமானு பார்த்தா கன்சிஸ்டன்சி முக்கியன்ற ஆங்கில பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர் போகிறது தான் ஐடியல். பட் மேபி ஒரு நோட்டபிள் மென்ஷனாக வந்து சல்மான் ஆகாவை நான் சொல்கிறேன். அண்ட் நீ சொன்ன மாதிரி டேரல் மிச்சல் நோட்டபிள் மென்ஷன். அப்புறம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிருக்கேன். விக்கெட் கீப்பர் ஜாஸ் பட்லர், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இயர் கிடையாது, வெரி ஆவரேஜ் இயர். ஐ திங்க் அரௌண்ட் 440 ரன்ஸ் என்னவோ தான் அடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப ஆவரேஜான இயர், 440 ரன்ஸ் வித் சம் வெரி மினிமம் மீகர் ஆவரேஜ். எப்படின்னா ஐ திங்க் 33-35 ஆவரேஜ் தான் இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு ஜாஸ் பட்லர் பர்சனலாக பிடிக்கும் அண்ட் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ், அதனால ஐ வென்ட் வித் ஜாஸ் பட்லர். அண்ட் அதே நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்டரில் வந்து ஆஸ் யூஷுவல் நீ சொன்ன அதே அஸ்மத்துல்லா ஒமர்சாய் தான். ஏன்னா அவர் 2 40s அடிச்சிருக்காரு, ஒரு 50 அடிச்சிருக்காரு, 14 விக்கெட்டு. நீ சொன்ன அந்த இங்கிலாண்டோட 5 விக்கெட்டால் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு, ஸோ அதே தான், அதனால சேம் ரீசன் தான். நெக்ஸ்ட் அகெயின் நீ சொன்ன சேம் ரீசனுக்காக தான் சாண்ட்னர் போயிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் கான் ஃபார் ஐ நோ அதில் ரஷீத் பெட்டரா பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் குல்தீப் யாதவ், ஐ ஹவ் கான் குல்தீப் யாதவ் அஹெட் ஆஃப் அதில் ரஷீத் ஆஸ் மை பவுலர். நெக்ஸ்ட் வந்து அஷிதா பெர்னாண்டோ. அஷிதா பெர்னாண்டோ என்னன்னா வந்து 12 மேட்ச்ல 23 விக்கெட் எடுத்திருக்காரு. அட் எக்கானமி ரேட் வந்து 5.6 எக்கானமி ரேட், 22.7 ஸ்ட்ரைக் ரேட். அவர் நியூசிலாண்டோட 4 விக்கெட் எடுத்தாரு இந்த 3 மேட்ச் சீரீஸ்ல. ஆஸ்திரேலியாவோட 2 மேட்ச்ல 5 விக்கெட், பங்களாதேஷோட அந்த சீரீஸ்ல வந்து 3 மேட்ச் சீரீஸ்ல 8 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஜிம்பாப்வேயோட 2 மேட்ச் அதுல வந்து 5 விக்கெட் எடுத்தாரு. ஸோ மொத்தமா 23 விக்கெட்ஸ் எடுத்தாரு. இட் வாஸ் a வெரி குட் இயர் ஃபார் him. ஸோ ஐவ் கான் வித் அஷிதா பெர்னாண்டோ. நெக்ஸ்ட் வந்து சேம் நீ சொன்ன மேட் ஹென்ரி. என்னோட நோட்டபிள் மிஸ்ஸஸ்ன்னு பார்த்தா ஐ ஹவ் செலக்டட் கேஎல் ராகுல் அண்ட் 5. அதனால சல்மான் ஆகா, டேரல் மிச்சல், அதில் ரஷீத், அப்புறம் வந்து இவங்கெல்லாம் என்னோட நோட்டபிள் மிஸ்ஸஸ். ஸோ ஓகே, நீ வந்து சேஞ்சஸ்ன்னு பார்த்தா வந்து ஐயருக்கு பதிலாக கேஎல் ராகுல், தென் விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர், அண்ட் அப்புறம் வந்து அஷிதா பெர்னாண்டோ, குல்தீப் யாதவ். அஷிதா பெர்னாண்டோ 4 சேஞ்சஸ் என்னோட 11லேருந்து உனக்கு 4 சேஞ்சஸ் இது. ஆமா ஓகே. ஆமா. ஆக்சுவலாக வந்து இன்னொரு இது பார்த்தா ஆங்கிள், சல்மான் அலிகா ஒரு சைடு ஓகே, பட் அதிக ரன்ஸ் அடிச்சது பார்த்தா டேரன் மிச்சல் வந்து 761 ரன்ஸ். வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் ஹிம் டு அகாமடேட், பிகாஸ் ஐ பிக்டு ஸ்ரேயஸ் ஐயர். ஒன்லி ரீசன் வந்து என்னன்னா கீ மேட்சஸ் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால. ஓகே, விக்கெட் கீப்பிங்ல பிரிட்ஸ்கி வந்து ஒரு 700+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஷாய் ஓப்பும் இருக்காரு, குசால் மெண்டிஸும் இருக்காங்க. தே ஆல்சோ பெர்ஃபார்ம்டு வெல் மோர் தென் பட்லர். மெண்டிஸா இருக்கட்டும், ஷாய் ஓப்பா இருக்கட்டும், அவங்களும் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயர்.
ஈவன் அசலங்காவும் டீசெண்டாக பண்ணியிருக்காரு இந்த இதில். ஆனா என்னன்னா இந்த ஷாய்ஹோப்பா இருக்கட்டும், அசலங்காவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் நம்பர் 4 மோரலஸ் நம்பர் 4 ஆடுற பிளேயர்ஸா இருக்காங்க. என்னன்னா லாஸ்ட் இயர்ல பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் மோரலஸ் இந்த 3-4ல ஆடின பிளேயர்ஸ் தான் நிறைய நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு அந்த 2 பிளேயர்ஸ் தான் ஸ்லாட் இன் பண்ண முடியுங்கிற ஒரு கரெக்ட். ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அந்த ஒரே காரணத்தினால தான் இந்த இன்ஃபேக்ட் நிறைய டாரல் மிச்சலே பார்த்தா கூட 3-4-5 நிறைய ஆடி இருக்காரு. பட் 3-4ல தான் அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஆடி 4-5ல அவர் அடிச்ச இருக்காரு. ரன்ஸ் ஸோ 4-5ல தான் 4-5 சாரி 4 4-5 தான் ஆடி இருக்காரு. ஸோ அந்த ஒரு அந்த ரீசன்னால தான் ப்ளஸ் நமக்கு அந்த 5ல ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறது, இல்லை வந்து அது இருந்துட்டா, இல்லை கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறது, அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னால மற்ற பிளேயர்ஸ் நம்மளால அண்ட் ஜோ ரூட்டை நம்மளால வெளியே தள்ள முடியாது. கேலண்டர் எல்லாம் சூப்பரா ஆக்சுவலாக அடிச்சிருக்காரு. ஐயரும் 4ல தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் கேஎல் ராகுலுக்கு வந்து அதிகமாக இது இல்லை இந்த வருஷம். அந்த ஒரு ரீசன்னால தான் நான் கேஎல் பிக் பண்ணல. பிரிட்ஸ்கி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த இதில். 700 ரன்ஸ் சென்சேஷனல் ஒன் பெட்ஸ்கி. ஈவன் நான் ஒன் டைம் யோசிச்சேன், பெட்ஸ்கி ஒரு 100 வந்து ஓப்பனிங்கில் கூட அடிச்சிருந்தாரு. ஸோ அவர் அப்படி கூட போகலாம். பட் ஆனால் ரச்சிந்திரன் தான் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆல்ரவுண்ட் கண்டிஷன்ஸுக்கு சூட்டபுளாக இருப்பார். அதனால அவர் பிக் பண்ணேன். ஒன் மோர் திங் வந்து சாண்ட்னர் ஏன் பிக் பண்ணனா ஓவர் அக்சர் பட்டேல். அக்சர் பட்டேல் வந்து 36 ஆவரேஜ் இந்த இயரில் பேட்டிங்கில் வித் 89-90 க்ளோஸ் டு 90 ஸ்ட்ரைக் ரேட்டு. பட் பவுலிங்கில் 11 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஸோ எனக்கு நம்பர் 8ல் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே நம்பர் 5 பொசிஷனில் வந்து. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சாண்ட்னர் எனக்கு நம்பர் 8 பொசிஷனுக்கு ஜஸ்ட் ஒரு 115 ஸ்ட்ரைக் ரேட், ஒரு 27 ஆவரேஜ் இருந்தாலே போதும் நம்பர் 8 பொசிஷனுக்கு. ப்ளஸ் எனக்கு மோர் ஆன் பவுலிங்கில் தேவை. அதனால நான் அவரை பிக் பண்ணியிருந்தேன். இது சரி பாலா, நீ இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருக்க. நம்ம ரெண்டு பேருமே வந்து நம்ம டீமோட கேப்டன்ஸ் யாருங்கிறத பற்றி நம்ம சொல்லவே இல்லை. என்னோட கேப்டன் ரோஹித் சர்மா. வாட் அபவுட் யுவர்ஸ்? எனக்கு ரோஹித் சர்மா தான். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வாங்கி கொடுத்துருக்காரு. மோர் தென் நிறைய பயோலேட்டல் சீரீஸ் இருக்குது. பட் எனக்கு என்னை பொறுத்தவரையும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் வாங்கி கொடுத்தது. ஈவன் அவர் ரிட்டையர்ட் ஆனால் கூட மை செலெக்ஷன் மோஸ்ட் ஆஃப் தம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் இம்பார்ட்டன்ட், மற்ற அதர் பைலேட்டரும் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் தான் பெஸ்ட் கேப்டன் இன் மை டீம் தான். ஸோ அதான். எனிதிங் எல்ஸ் டு ஆட் ஆன்? இல்லை வேற எதுவும் இல்லை. அதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒன் டேல பார்த்தோன்னா நம்பர் 3க்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. டெஸ்ட்ல பார்த்தா அக்ராஸ் த குளோபே நம்பர் 3க்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. அது நம்ம மேபி நம்ம டெஸ்ட் 11 டச் பண்ணும்போது தனியா பேசுவோம் டீடைல்டா. அதான் இப்போ நம்ம ஐ லீவ் இட் டு த வியூவர்ஸ். நீங்க எல்லாம் உங்களோட பெஸ்ட் ஓடி 11 ஃபார் த இயர் 2025 என்னங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பண்ணலாம் நீங்க ஃபீல் பண்றீங்க, அதெல்லாம் சொல்லுங்க. அதுல நாங்க எங்களால் எது முடியுதோ வாட் எவர் பாசிபிள் வில் டூ. தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சிஸ்டன்ட் சப்போர்ட். எல்லா வீடியோஸையும் சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் பவுண்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.